சென்னை பூந்தமல்லியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட காஞ்சிபுரம், ஆற்காடு, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிக்கு செல்ல அரசு பேருந்து கிடைக்காமல் பயணிகள் அவதியடைந்தனர். சொற்ப அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பேருந்துகளில் முண்டியடித்து ஏறி ஆபத்தான முறையில் பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏதும் ஏற்பாடு செய்யப்படவில்லையா? பயணிகளின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். கண்டிப்பாக நவீன், விநாயகர் சதுர்த்தி குறிப்பாக 6ஆம் தேதி பல்வேறு பகுதிகளில் சுப முகூர்த்த தினம், 7ஆம் தேதி இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், பயணிகள் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த தொடர் விடுமுறைக்காக பல ஆயிரக்கணக்கான பேருந்துகளை இயக்குவதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2315 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்தாலும் கூட முறையான ஒழுங்குபடுத்துதல் இல்லாமல் பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூந்தமல்லியில் இருந்து வேலூர், ஆற்காடு, கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி, காஞ்சிபுரம், பெங்களூர், அதே போன்று ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தங்களுடைய கை குழந்தைகளோடு, பைகளோடு அவர்கள் இரவு முழுவதும் வீதியில் அலைய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பயணிகளை இப்படி தொடர்ந்து அலைகழிக்கக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருப்பதாகவும், குறிப்பாக போக்குவரத்துறையினுடைய மெத்தன போக்கு காரணமாகவே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாக சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த தடுப்புகள் மீது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. பேருந்துகளை முறையாக செப்பனிட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள், எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அதிகாரிகள் எல்லாம் வரவழைத்து அந்த முறையான ஒரு திட்டமிடுதல் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதே போன்று கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய, குறிப்பாக திண்டிவனம், விழுப்புரம், அதே போல திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் இரவு முழுவதுமே பேருந்துகளுக்காக காத்திருந்து வரக்கூடிய பேருந்துகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு அவலநிலை இருந்திருக்கிறது. இதனால் அந்த பொதுமக்கள் தங்களுடைய திட்டமிட்ட பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று தொடர்கதை ஆகி வருவதாகவே அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அரசு புள்ளி விவரங்களை மட்டுமே அளிக்கிறது. போக்குவரத்து குறிப்பாக 6, 7, 8 ஆகிய தேதிகளில் 1755 பேருந்துகள் இயக்கியதாக கூறுகிறார்கள். அதே போன்று 6, 7 தேதிகளில் கோயம்பேட்டில் இருந்து வேளாங்கண்ணி, திருவண்ணாமலை, ஓசூர் போன்ற பகுதிகளுக்கு 190 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு 190 பேருந்து என்பது எவ்வளவு சொற்பமான பேருந்துகள் என்று தெரிகிறது. அதே போல மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொற்பமான அளவில் பேருந்துகளை இயக்கிவிட்டு மொத்தமாக 2315 பேருந்துகள் எங்கே இயக்கினார்கள் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய, பயணிகளுடைய கேள்வி என்பது நியாயமாக இருக்கிறது. போக்குவரத்துறையினுடைய அலட்சியம் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பயணிகளுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.